Hello children, how are you all? I hope you all are fine. Yes children, are you fine? Yes. So now let us start a social science class. So all of you take your social science book. All of you take your social science book. Page number 152. Take children. Take fast. Have you taken children page number 152? Yes. So now let us start a new lesson. Okay, second lesson. Towards history. So in the previous class already we have completed the first lesson. Yes or no children? Have you understood that? Have you understood? Yes. So now let us start a new lesson. Towards history. Varlattrai Nokki. So in this lesson we are going to learn the Stone Age, about the Stone Age, nature of human evolution and human nomadic life. Okay, so these are the topics we are going to learn through this lesson. Okay children, so all of you have to listen very carefully. Okay, then only you can understand. Okay, so all of you listen carefully. So first we are going to learn about Stone Age. Okay, so see children, in the beginning humans were not aware of metals. They took several years to discover metals. Our lives today are their gift. During this period, humans were not aware of script. The Stone Age is the period in which stones were used as weapons. So see children, that is stone weapons. So in the earlier humans, they were used the stone weapons. Okay, so in that period only we were called Stone Age. So அந்த மாதிரி பீரியட் தான் அவங்க நம்ம இப்போ ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, கற்களை யூஸ் பண்ணி அவங்க எதுக்குமே அவங்க ஸ்டோனால் மேக் பண்ண அந்த கற்களை தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த பீரியடை தான் நம்ம ஸ்டோன் ஏஜ், கற்காலம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த பிகினிங் ஃபஸ்ட்டு ஏர்லியர் ஹியூமனுக்கு மெட்டல்னால் என்னன்னே தெரியாது. ஓகே, ஸோ தே ஆர் நாட் அவர் ஆஃப் மெட்டல்ஸ். மெட்டல்னாலே அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. ஓகே, ஸோ தே டுக் செவரல் இயர்ஸ் டு டிஸ்கவர் மெட்டல். ஸோ நிறைய வருஷங்களுக்கு அப்புறம் தான் அவங்க மெட்டல்னால் என்ன அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, ஸோ நவடேஸ் வி ஆர் யூஸிங் மெனி மெட்டல்ஸ். எஸ் ஆர் நோ சில்ட்ரன்? நிறைய மெட்டல்ஸ் ஐட்டம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். எஸ், ஸோ தீஸ் ஆல் தேர் கிஃப்ட். ஸோ அவங்க நமக்கு கொடுத்த கிஃப்ட்டு தான். நம்ம யூஸ் பண்ணுற மெட்டல்ஸ் எல்லாமே அவங்க நமக்கு கொடுத்த கிஃப்ட்டு. ஓகே சில்ட்ரன், ஸோ டூரிங் திஸ் பீரியட் ஹியூமன் வேர் நாட் அவேர் ஆஃப் ஸ்கிரிப்ட் ஆல்சோ. அவங்களுக்கு மெட்டலும் தெரியாது, ஸ்கிரிப்ட்னா கையெழுத்து. ஸோ நவடேஸ் வி ஆர் ரைட்டிங் மெனி லாங்குவேஜஸ். எஸ் ஆர் நோ சில்ட்ரன்? வி ஹாவ் கம்யூனிகேட் மெனி லாங்குவேஜஸ். நம்ம லாங்குவேஜ் இங்கிலீஷு, தமிழ், மலையாளம், தெலுங்கு, அந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ் இருக்குதுன்னு. ஸோ வி ஆர் யூஸிங் மெனி லாங்குவேஜ் டு கம்யூனிகேட் அதர்ஸ். எஸ் ஆர் நோ சில்ட்ரன்? ஸோ இன் ஏஷியன் பீரியட், இன் ஹியூமன் ஏர்லியர் பீரியட் தேவர் நோ ஸ்கிரிப்ட். உங்களுக்கு கையெழுத்து எதுவுமே கிடையாது. ஸோ அவங்க சையால் தான் நினச்சிவாங்க கம்யூனிகேஷனை பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, தே ஹாவ் கம்யூனிகேட். ஓகே, தென் த ஸ்டோன் ஏஜ் இஸ் த பீரியட் இன் விச் ஸ்டோன்ஸ் வேர் யூஸ்ட் அஸ் வெப்பன்ஸ். ஸோ அந்த ஸ்டோன் ஏஜ் பீரியடில் அவங்க ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணி தான் வெப்பன்ஸ் மேக் பண்ணாங்க. ஓகே சில்ட்ரன், ஸோ see the picture. So that all stone weapons. Okay children, so that's why only we call that is Stone Age. வெப்பன்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணி வெப்பன் பண்ணதுனால தான் அந்த ஏஜை நம்ம ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே சில்ட்ரன், ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? நெக்ஸ்ட், நேச்சர் ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன். See, earlier humans lived in jungles along with the animals. They used to stones tool to protect themselves, draw away animals, dig out roots, shoots, etc. The most important thing is that they eat everything raw, including flesh. They did not know the use of fire in the beginning. At first, dog was their good companion. Wild animal ran away when dog barked. Dog was the first pet animal. They took it wherever they went. Okay, so nature, the human evolution. ஸோ மனிதர்களோட பரிமாணங்கள். ஸோ மனிதர் ஃபஸ்ட்டு நேச்சரோட இணைந்து என்ன செஞ்சாங்க, வாழ்ந்தாங்க. ஸோ நவடேஸ் வி ஆர் யூஸிங் ஹவுசஸ் டு லிவ். எஸ், நம்ம இப்போ வீடுகளில் வாழ்கிறோம் அப்படிதான். பட் இன் ஏர்லியர் பீரியட் த ஏர்லியர் ஹியூமன் தே ஹாவ் நோ ஹவுஸ். ஸோ ஆல் ஆர் தே லிவ்ட் இன் ஜங்கிள் ஒன்லி. ஸோ லைக் அனிமல்ஸ் மாதிரி அவங்களும் என்ன செஞ்சாங்க, காடுகளில் தான் வாழ்ந்தாங்க. ஓகே, ஸோ இந்த ஜங்கிள்
that is animals. Yes, so we want to protect themselves. Yes, நம்ம தான் செஞ்சுக்கணும், அனிமல்ஸ்லேருந்து பாதுகாத்துக்கணும், அப்படிதான். ஸோ தே ஆர் யூஸ் டு த ஸ்டோன்ஸ் டூல் டு ப்ரொடெக்ட் தம்செல்ஃப். ஓகே, அதனால் அவங்க என்ன செஞ்சாங்க, ஸ்டோன்ஸால் மேக் பண்ண அந்த வெப்பன்ஸ், அந்த ஸ்டூல்ஸை யூஸ் பண்ணி தான் அவங்க பாதுகாத்துக்கிட்டாங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ ட்ராவ் அவே அனிமல்ஸ், அந்த ஸ்டோன்ஸ் டூலை யூஸ் பண்ணி தான் செஞ்சாங்க அனிமல்ஸ் எல்லாம் விரட்டினாங்க. அண்ட் டிக் அவுட் ரூட்ஸ் அண்டு ஷூட்ஸ், மரங்களோட வேர்கள்லாம் இருக்குங்களா, வேர்கள் தளிர்கள் அதெல்லாம் தோன்றதுக்கும் அவங்க அந்த ஸ்டோன்ஸால் மேக் பண்ண அந்த டூல்ஸை தான் யூஸ் பண்ணாங்க. ஓகே, தென் ஸோ the most important thing is that they ate everything raw including flesh. ஸோ அவங்க எல்லாத்தையுமே எப்படி தான் சாப்பிட்டாங்க, raw. everything they ate raw included flesh means curry. இப்போ நம்ம சமைக்கிறோம்ல சிக்கன் மட்டன் அந்த மாதிரி ஃப்ளஷ், அனிமல்ஸோட அந்த ஃப்ளஷ்ஷை அவங்க பச்சையாகவே சாப்பிட்டாங்க. ஓகே, ஸோ எவ்ரிதிங் தே ஏட் raw. Okay, so they didn't know the use of fire in the beginning. Everything they ate raw. Yes, because they didn't know fire. அவங்களுக்கு ஃபயர்னா என்னன்ட்டே ஃபஸ்ட்டு தெரியாது. ஓகே, that's why they ate everything flesh, raw thing. ஓகே children, அதனால அவங்க எல்லாமே எப்படி சாப்பிட்டாங்க, பச்சையாகவே சாப்பிட்டாங்க. ஓகே, ஸோ த ஃபஸ்ட்டு கம்பேனியன், குட் கம்பேனியன் இஸ் டாக். ஓகே, அவங்களோட முதல் துணை அனிமல்ஸ், தட் இஸ் டாக். ஓகே, அண்ட் ஆல்சோ டாக் வாஸ் த பெட் அனிமல். ஃபஸ்ட்டு பெட் அனிமல் டாக் தான். ஏர்லி ஹியூமனுக்கு ஃபஸ்ட்டு பெட் அனிமல் டாகாக தான் அவங்க யூஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ வேரெவர் தே கோ தே பிரிங் டாக் வித் தம். ஓகே, அவங்க எங்கே போனாலும் அந்த டாகை அவங்க கூடவே கூட்டிகிட்டு போனாங்க. ஏன் அப்படின்னா த வைல்ட் அனிமல் ரன் அவே வென் டாக்ஸ் பார்க்டு. டாக் எப்பவும் குறைக்குமோ, வைல்ட் அனிமல்ஸ் நம்ம ஹியூமன்ஸ் பக்கத்தில் வந்ததுன்னா டாக் நிச்சயம் குறைக்கும், அப்படி தானே. ஏதாவது அனிமல்ஸ்லாம் பக்கத்தில் வந்ததுன்னா டாக் குறைக்கும், அப்படி தானே. ஸோ அந்த டாக் குறைச்ச உடனே அந்த அனிமல் நினச்சிடும், ஓடிடும். ஸோ தேட்ஸ் வை தே பிரிங் வேரெவர் தே கோ தே பிரிங் த dog with them. Okay, so this is the nature of human evolution. Okay children, have you understood that? Yes. Next, later they started rearing cattle and were very useful to them. Okay, later only they rear the cattle. Okay, ஆடு மாடு அந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் அப்புறம் தான் என்ன செஞ்சாங்க, வளர்க்க ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு பெட் அனிமல் டாகு. After that only they rear some cattle. Okay, so that cattle are very useful for them. Okay, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது கேட்டில்ஸ்லாம். ஓகே, next they observe some grains grow along the river side. So they observe some grains are growing along the river side. river sideல சில பயிர்கள் வளர்ந்துருக்கிறத அவங்க என்ன செஞ்சாங்க, அப்சர்வ் பண்ணாங்க, பார்த்தாங்க. ஓகே, தென் they ate and found them very tasty. ஸோ அந்த கிரெயின்ஸ்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க சாப்பிட ஆரம்பித்தாங்க. சாப்பிட்டுட்டு they found that is very tasty. அவங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அப்படிங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ணாங்க, அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு they observed that the scattered grains were eaten by the birds. அப்புறம் அந்த தானியங்கள்லாம் சிதறி கிடக்கிறத பார்த்து பறவைகள்லாம் சாப்பிட்றத என்ன செஞ்சாங்க, பார்த்தாங்க. பேர்ட்ஸ்லாம் அதை சாப்பிட்றத பார்த்தாங்க. Next they found that the grains grow with the help of sunshine and rainfall. ஸோ அப்புறம் அந்த கிரெயின்ஸ்லாம் எப்படி வளருது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தாங்க. ஸோ அது எப்படி வளருது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே, with the help of sunshine and rainfall. அந்த கிரெயின்ஸ்லாம் எப்படி வளருதா, with the help of sunshine, sunlight and rain. மழையும் சூரிய ஒளியும் எங்கே கிடைக்குதோ அங்கே தான் அந்த கிரெயின்ஸ்லாம் வளருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே, ஆஃப்டர் தேட் ஒன்லி தே லேர்ன்ட் த ஆர்ட் ஆஃப் கல்டிவேஷன். ஓகே, அப்புறம் தான் மழை வெயிலெலாம் கிடைக்கிற இடங்கள்ல அவங்க நினச்சிட்டாங்க கல்டிவேஷன், பயிர் செய்ய ஆரம்பித்தாங்க. ஓகே சில்ட்ரன், ஸோ லைக் திஸ் ஒன்லி தே கல்டிவேட் த கிராப்ஸ். ஓகே, த ஏர்லியர் பீரியட். ஓகே,
Next, the human noticed forest fire. Human noticed forest fire. At first they were afraid of fire. At first they were afraid of fire. They found some animals died due to fire. They ate the flesh of the burned animal. It tasted good. They also observed that the spark come out by scratching two stones together. Since then they ate cooked food. ஸோ அப்புறம் என்ன செஞ்சாங்க, அவங்க ஃபயர் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஸோ nowadays also can you see children in the news also we can hear the forest gets fire, yes or no, like that the news also comes sometimes. yes, ஃபாரஸ்ட்லலாம் ஃபயர் ஆகிட்டு அப்படின்னு இப்போ நியூஸ்லலாம் வருங்களோட சில நேரங்களில், அந்த மாதிரி அந்த டைம்லேயும் sometimes the forest gets fire. so the human noticed the forest fire. so first they were afraid of fire. first humansலாம் என்ன செஞ்சாங்க, earlier humans ஃபயரை பார்த்து பயந்தாங்க. and then they found some animals died due to fire. ஃபயரில் சில அனிமல்ஸ்லாம் அப்புறம் இறந்து போயிடுச்சு. ஓகே, அந்த ஃபயர் ஃபாரஸ்ட்டில் ஃபயர் ஆயிடுச்சுன்னா அனிமல்ஸால் சடனாக ஓட முடியாது அப்படின்னா, ஸோ அதனால் ஃபாரஸ்ட்டில் உள்ள சம் அனிமல்ஸ்லாம் என்ன செஞ்சிடும், ஃபாரஸ்ட் ஃபயரில் இறந்து போயிடும். அந்த மாதிரி இறந்து போயிட்டு நெக்ஸ்ட்டு தே ஏட் த ஃப்ளஷ் ஆஃப் த பர்ன் அனிமல். ஓகே, அந்த ஃபாரஸ்ட் ஃபயரில் எரிஞ்சு போன அந்த அனிமல்ஸோட ஃப்ளஷ் கறியெல்லாம் இருந்துச்சுனாங்க சாப்பிட்டாங்க. ஸோ தட் இஸ் வெரி டேஸ்டி. த டேஸ்ட் இஸ் வெரி குட். ஸோ தே அப்சர்வ் the taste is very good, like that. okay, after that only they were cooked the food using the spark. so they observe the sparks come out by scratching two stones together. ரெண்டு ஸ்டோன்ஸை நம்ம உரசணும்னா அதுலேருந்து என்ன வரும், ஸ்பார்க், தீப்பொறி. ஸ்பார்க் மீன்ஸ் தீப்பொறி வர்றதை அவங்க அப்சர்வ் பண்ணி அப்புறம் தான் அவங்க என்ன செஞ்சாங்க, தேவர் யூஸ்ட் த ஃபயர் டு குக் த ஃபுட். அதுலேருந்து வரக்கூடிய அந்த தீப்பொறி அதை யூஸ் பண்ணி ஃபயரை மேக் பண்ணி அதில் ஃபுட்டெல்லாம் குக் பண்ணி அப்புறம் சாப்பிட்டாங்க. ஓகே, ஸோ லைக் திஸ் ஒன்லி தே ஃபவுண்ட் த ஃபயர். okay children, have you understood? so they cultivate and then they found the fire also. they found the fire to cook the food. okay children, so like this only the earlier humans found some things. okay, then take next page. the earlier humans used quartzites, a type of stones, for making tools and weapons. so quartzites means one type of stone. அது ஒரு டைப்பான stones. so that stones they were used to make the stones, tools and weapons. the quartzites அப்படிங்கிற ஒரு ஸ்டோனை யூஸ் பண்ணி தான் ஒரு ஸ்டோனை யூஸ் பண்ணி தான் அவங்க வெப்பன்ஸும் டூல்ஸும் மேக் பண்ணுறாங்களாம். ஓகே, ஏர்லியர் பீரியடில். அண்ட் தென் தி டைப் ஆஃப் ஸ்டோன்ஸ் ஆர் கால்ட் பிளின்ட் ஸ்டோன். த நெக்ஸ்ட்டு ஸ்பிளின்ட் ஸ்டோன் அப்படின்னு ஒரு ஸ்டோனை யூஸ் பண்ணி தான் ஃபயரை மேக் பண்ணுறாங்களாம். okay, so quartzite stones are used to make the weapons and tools. next splint stones are used to produce the fire. okay, have you understood children? next nomadic life. nomadic life means nadodi. nomadic life means nadodi. so the earlier human did not know to grow grapes. okay, so nadodi அப்படின்னா பழைய காலத்தில் நாடோடியாக வளர்ந்துருப்பாங்களா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு இடமா போயிட்டுருப்பாங்களா. ஃபுட்டு வேணும்னா ஃபுட்டு இருக்கிற இடமா பார்த்து போவாங்க. நெக்ஸ்ட்டு வாட்டர் வேணும்னா வாட்டர் இருக்கிற இடமா பார்த்து போவாங்க. ஒரு இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க. தே ஹாவ் நோ ஹவுஸ், தே ஹாவ் நோ பர்மனண்ட் ஹவுஸ். ஸோ வேறவர் தே வாண்ட் அண்டு கோ. ஓகே, அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த இடம் தேடி அவங்க போயிடுவாங்க. ஸோ தேட் லைஃப் ஒன்லி வி கால்ட் நொமேட்டிக் லைஃப், நாடோடி வாழ்க்கை. ஓகே, ஸோ see children, the earlier humans did not know to grow grapes. பயிர்கள் வளர்க்குறதுக்கு அவங்களுக்கு தெரியாமல் இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட்டு தே வாண்டட் இன் ஆல் த லேண்ட்ஸ்கேப் இன் சர்ச் ஆஃப் ஃபுட்டுக்காக அவங்க எல்லா இடங்களுக்கும் போனாங்க. எங்கெல்லாம் ஃபுட்டு கிடைக்குமோ அங்கெல்லாம் போனாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு தே ஏட் wherever they got and drank water from the natural
சோர்சஸ். அவங்க என்ன கிடைக்குமோ எங்கே என்ன கிடைக்குமோ அதை தேடி போனாங்க, என்ன கிடைச்சதோ அதை சாப்பிட்டாங்க. அண்டு drank the water from the natural sources. நேச்சுரலாக கிடைக்கும்ல, ரெயின் வாட்டர், லேக் வாட்டர், ரிவர் வாட்டர் அப்படின்னு காடுகளெல்லாம் ஆறு குளம் ஏரி அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய வாட்டரை நினச்சிச்சாங்க, குடித்தாங்க. ஓகே, நேச்சுரல் சோர்சஸ். ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் லைஃப் வாஸ் கால்ட் நொமேட்டிக் லைஃப். ஸோ அந்த மாதிரி உள்ள லைஃப்பை தான் நொமேட்டிக் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு தே ஓர் ஸ்கின் ஆஃப் அனிமல்ஸ். ஸோ தே ஹாவ் நோ ட்ரெஸ். தே ஹாவ் no dress. In that earlier humans they have no dress, so they were wear or skin of animals. animals கூட skin, தோல். animals கொன்று இருப்பாங்கல்ல, கொன்று சாப்பிட்ருப்பாங்க அப்படின்னா அந்த அனிமல்ஸோட ஸ்கின்னை தான் அவங்க ட்ரெஸ்ஸாக யூஸ் பண்ணாங்க. அனிமல் ஸ்கின்னு அண்டு லீவ்ஸ், இலைகள். ஓகே, அண்டு பார்க்ஸ் ஆஃப் ட்ரீஸ், மரங்களோட பட்டை. பார்க்ஸ் ஆஃப் ட்ரீஸ், மரப்பட்டை. அதெல்லாம் அவங்க அவங்களோட பாடியை கவர் பண்ணுறதுக்கு ட்ரெஸ்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, தென் தே லிவ்ட் இன் கேவ்ஸ் அண்ட் ஹோல்ஸ் ஆஃப் பிக் ட்ரீஸ். ஸோ தே ஹாவ் நோ ஹவுஸ் ஆல்சோ. நோ ட்ரெஸ்ஸு, நோ ஹவுஸ். ஸோ தே வர் லிவ்ட் இன் கேவ்ஸ், குகைகளில் வாழ்ந்தாங்க. காடுகளில் உள்ள குகைகள்லையும். ஹோல் ஆஃப் பிக் ட்ரீஸ். ஸோ கேன் யூ see the picture children? That is big tree, yes, with the hole, big hole, yes. So like that only they were lived. That is the house during the earlier people, earlier humans. Okay children, have you understood? Next, stones were sharpened as tools by them. They made it with the help of other stones too. These sharp tools were used to hunt animals and tear their flesh. Okay, so nowadays we are sharpening our weapons. Yes, nowadays we sharp the weapons. Yes or no children? கத்தி, அருவா அதெல்லாம் நம்ம ஷார்ப் பண்ணுவோம் அப்படி தானே. ஸோ இன் தேட் டைம் த ஸ்டோன்ஸ் வேர் ஷார்பன் ஆஸ் த டூல்ஸ் பை தம். அவங்களோட டூல்ஸை ஸ்டோனை வச்சு தான் நினச்சிவாங்களாம் ஷார்ப் பண்ணுவாங்களாம். ஓகே, இப்போவும் நம்ம அருவா கத்தியெல்லாம் நம்ம ஸ்டோன்ஸு கற்களில் கொண்டு போய் வச்சு தான் ஷார்ப் பண்ணுவோம் அப்படி தானே. ஸோ லைக் தேட் ஒன்லி தே ஆல்சோ ஷார்ப்டு. ஓகே, த வெப்பனும் ஸ்டோன் தான், ஷார்ப் பண்ணுறதும் ஸ்டோன் தான். ஓகே, ஸோ தே ஆர் யூஸிங் ஸ்டோன்ஸ் வேர் ஷார்பன்ட் அஸ் த டூல்ஸ் பை தம். ஓகே, ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணி அவங்களோட ஸ்டோன் வெப்பன்ஸை ஷார்ப் பண்ணாங்க. ஓகே, தென் they made it with the help of other stone. ஓகே, ஒரு ஸ்டோனை இன்னொரு ஸ்டோன் வெப்பனை இன்னொரு ஸ்டோனில் வச்சு தான் செஞ்சாங்க, ஷார்ப் பண்ணாங்க. ஓகே, this sharpened tools were used to hunt animal. ஸோ அந்த ஷார்ப் பண்ணுற அந்த டூல்ஸை அவங்க எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? அனிமல்ஸை ஹண்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, அனிமல்ஸ் ஹண்ட் பண்ணுறதுக்கும் டியர் தேயர் ஃப்ளஷ், அனிமல்ஸோட அந்த ஃப்ளஷ்ஷை கிழிக்கிறதுக்கும் அவங்க அந்த ஷார்ப்பான டூல்ஸை யூஸ் பண்ணாங்க, ஷார்ப்டு வெப்பன்ஸை யூஸ் பண்ணாங்க. ஓகே, நெக்ஸ்ட் தே யூஸ்ட் போன்ஸ், corns, stones, skin, branches of trees and sticks are their tools and weapons. ஓகே, என்னெல்லாம் வெப்பன்ஸாக இருந்தது? போன்ஸ், எலும்பு. கார்ன்ஸ் மீன்ஸ் எலும்பு, கொம்பு. கார்ன் மீன்ஸ் கொம்பு. நெக்ஸ்ட்டு ஸ்டோன்ஸு, ஸ்கின்னு, பிரான்ச்சஸ் ஆஃப் ட்ரீஸ், மரங்களில் உள்ள கிளைகள், பிரான்ச்சஸ் ஆஃப் ட்ரீஸ் அண்ட் ஸ்டிக். ஸோ தீஸ் ஆல் தேர் tools and weapons. Okay, so this age of development in history was called New Stone Age. Okay, இந்த ஏஜ் தான் அவங்க புதிய கற்காலம், நியூ ஸ்டோன் ஏஜ் ஆர் நியோலித்திக் ஏஜ். ஓகே, புதிய கற்காலம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இந்த ஹிஸ்ட்ரி. ஓகே, it is the development in history. Okay children, have you understood? Then take next page. So stone age are divided into 3 parts. Okay, so see, stone age are divided into 3 parts. That is Paleolithic age,
and Mesolithic age, and then Neolithic age. Okay, Paleolithic age means பழைய கற்காலம். Paleolithic age means பழைய கற்காலம். Next Mesolithic age means middle. Okay, இடைப்பட்ட கற்காலம். Next Neolithic age means புதிய கற்காலம். Okay, so Paleolithic age, old stone age. Paleolithic age means பழைய கற்காலம். Okay, old stone age. Okay, in that period the simple stone tools were used. Okay, Paleolithic age, old stone ageல அவங்க சிம்பிளா யூஸ் பண்ற ஸ்டோன்ஸ் டூல்ஸை யூஸ் பண்ணாங்க. சிம்பிளா மேக் பண்ற ஸ்டோன்ஸால ஆன டூல்ஸை யூஸ் பண்ணாங்க Paleolithic ageல. ஓகே, பழைய கற்காலம். ஓகே, நெக்ஸ்ட் Mesolithic ageனா மிடில் ஸ்டோன் ஏஜ். ஓகே, மிடில் ஸ்டோன் ஏஜில் அவங்க கொஞ்சம் நாலேஜ் பீப்புள் ஆகி ஷார்ப் பண்ண டூல்ஸை யூஸ் பண்ணாங்க. ஷார்ப் பண்ண ஸ்டோன்ஸால் ஆன டூல்ஸை யூஸ் பண்ணாங்க. ஓகே, ஷார்ப் அண்ட் ஸ்டோன்ஸ் டூல்ஸ் வேர் யூஸ்ட். ஓகே, த Mesolithic age. ஓகே, நெக்ஸ்ட்டு Neolithic age, புதிய கற்காலம். Neolithic age, they were advanced little. Okay, advanced stone tools were used. Okay, Neolithic ageல அவங்க கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகி stones tools were used. Advanced stone tools were used. Okay children, so can you see the picture? கொஞ்சம் அட்வான்ஸ் ஆயிட்டாங்க. Okay, so this is the stone age. Paleolithic age, Mesolithic age, and then Neolithic age. Okay children, have you understood? So this is the stone age. Okay, have you understood that? Have you understood children? Yes. Then next page, take next page. So there here three question answer. So this 3 question answers you have to write the answer. This is your homework today. So you have to write the answer. Okay children, have you write? Can you write? Can you write? So now you have to write the answer. Today your homework. Then next video we can correct the answer. Okay children. So this is your homework today. Okay. Then next, earlier human used weapons to protect themselves from animals. So animals ல இருந்து அவங்கள protect பண்றதுக்கு weapons யூஸ் பண்ணாங்க. Then they use torches to find the path of night. So night நடைபாதை பார்க்கிறதுக்கு அவங்க எது யூஸ் பண்ணாங்க? torches. Torches means தீப்பந்தம், தீப்பொறி, அந்த கையிலலாம் தீப்பந்தம் கொண்டு போவாங்களடா. So nowadays we are using torch light. Yes, நைட் டைம்னா நம்ம டார்ச் லைட் யூஸ் பண்ணுறோம், லைட்ஸ் போடுறோம் நம்ம வீடுகள்லாம். பட் இன் ஏர்லியர் பீரியட் தே ஹவ் நோ நோ லைட்ஸு, நோ டார்ச் லைட் ஆல்சோ. ஸோ தே ஆர் யூஸிங் டார்ச்சஸ் டு ஃபைண்ட் த பாத் ஆஃப் நைட். ஸோ நைட்டு அவங்க வெளியே போகும்போதோ எங்கே போனாலும் அவங்க எதை யூஸ் பண்ணாங்க? டார்ச்சஸ், தீப்பந்தம். ஓகே, ஸோ தே ஆர் யூஸ்டு தேட். தென் தே ட்ரா painting of what they saw around them and the wall of caves where they lived. Okay, so they painting on the wall. They painting on the wall. அவங்க என்ன பார்த்தாங்க, வெளியே அவங்க போகும்போது அவங்க என்ன பார்த்தாங்களோ அதை அப்படியே அவங்க இருக்கக்கூடிய அந்த குகைகளில் உள்ள வால்களில் ட்ராயிங்காக பெயிண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, so like this only they were lived, okay, in the stone age period. Okay children, have you understood? Okay, then remaining we will learn our next day class. Okay children, so now all of you take your classwork note. All of you take your social classwork note. All of you take your social classwork. Take a new page. All of you take your social classwork. Take new page. Write today date and day. Lesson 2 towards history. All of you write neatly children. Lesson 2 towards history.
So write the meaning, leave one line and write meanings. Pneumatic, pneumatic, nadodi, pneumatic, nadodi, pneumatic, nadodi. Then leave one line and write second. Paleolithic, 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 பழைய கற்காலம், Paleolithic, பழைய கற்காலம். Then leave one line and write next question, next meanings. Neolithic, Neolithic, புதிய கற்காலம், Neolithic, புதிய கற்காலம். Fourth one, spark, தீப்பொறி, spark, தீப்பொறி. Fifth, torches, தீப்பந்தம், torches, தீப்பந்தம். Sixth one, pottery, pottery, மண்பாண்டம், மண்பாண்டம். Seventh, thatched, நனைத்த, thatched, நனைத்த. Have you written, children? So first one, pneumatic, nadodi. Second, Paleolithic, பழைய கற்காலம். Third one, Neolithic, புதிய கற்காலம். Fourth one, spark, தீப்பொறி. Fifth one, torches, தீப்பந்தம். Sixth one, pottery, மண்பாண்டம். Seventh one, torches, tortured, நனைத்த. Okay, so this is the meaning. Can you read, children? So all of you read. First one, pneumatic, yes, nadodi, Paleolithic, பழைய கற்காலம், Neolithic, புதிய கற்காலம், spark, தீப்பொறி, torches, தீப்பந்தம், patriotry, மண்பாண்டம், tortured, நனைத்த. Okay, so this is the meaning. Okay, children, then leave one line and write, fill in the blanks. Fill in the blanks. Leave one line and write, fill in the blanks. So the first one, Paleolithic, humans wore leaves and skin of animals. So underline Paleolithic. Okay, so Paleolithic, humans wore leaves and skin of animals. So underline Paleolithic. Then leave one line and write second, dog was the first pet animal for men. Dog was the first pet animal of men. Underline dog. Then third one, copper was the first metal discovered by early humans. Underline copper. Copper was the first metal discovered by early human. Underline copper. Then fourth one, flint stone was used to produce fire. Flint stone, underline flint stone. Flint stone was used to produce fire. Then fifth one, stone's wheel is the first scientific invention of man. Stone wheel, underline stone wheel. Stone wheel is the first scientific invention of man. Okay, can you written, children? Have you written? Can you read now? So all of you listen. Paleolithic, human wore leaves and skin of animals. Dog was the first pet animal of man. Copper was the first metal discovered by early human. Flint stone was used to produce fire. Stone wheel is the first scientific invention of man. Okay, can you read? Okay, then leave one line. Leave one line and write, answer the following. Answer the following. First question, what is Stone Age? What is Stone Age? So write the answer. Stone Age is the period. Stone Age is a period in which stones were used as weapons.
Stone Age is a period in which stones were used as weapons. Okay, have you written? Leave one line and write second question. Write a short note on nomadic life. Write a short note on nomadic life. So you also write like this, point by point. Okay, children. So the first point, early humans were wanted. Early humans were wanted in all the landscape in search of food. Early humans were wanted in all the landscapes in search of food. Then second point, they ate wherever they got and drank water from natural sources. They ate wherever they got and drank water from natural sources. Then third point, this kind of life was called nomadic life. This kind of life was called nomadic life. Okay, children, have you written? Then homework already I have given. Yes, book page number 156. Already I have given homework, page number 156. There is 3 question answers. Yes, you have to read the book and write the correct answer. Then next video I will say the correct answer. We can correct it. Okay, children. So today you have to find the answer. Okay. And also you have to read the book, study the classwork. Okay, children. Then we will see our next day class. Okay. Have a nice day.